இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாள் ஆண்டவர் நமக்கு தந்த நன்னாள். இந்த நாளிலே நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்றி என்பது கடவுளுக்கு நாம் செலுத்துகின்ற பலி. ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த வாழ்க்கைக்காக நன்றி சொல்ல வேண்டும். அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்ல வேண்டும். எனவே நன்றி சொல்லி வாழுகின்ற வாழ்க்கை தான் கடவுளுக்கு பிடித்தமான வாழ்க்கை. எனவே இந்த நாளிலே நன்றி மறப்பது நன்றன்று என்று சொல்வது போல நன்றி இல்லாத மக்களாக நாம் இருக்க முடியாது. நன்றி சொல்லி இந்த நாளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசீர்வதி, இந்த நாளை அர்ச்சியும், இந்த நாளை புனிதப்படுத்தும், உம்முடைய அருள்வரங்களால் நிரப்பும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை 1 பேதுரு 3:17 இறைவார்த்தை. தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவிழமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். கடவுளின் திட்டம் என்ன, கடவுளின் திருவுளம் என்ன என்று ஆய்ந்து உணர்ந்து ஆராய்ந்து வாழ்பவர்கள் கண்டிப்பாக தீமையை விட்டு நன்மையை பற்றி கொள்வார்கள். இந்த வாழ்க்கையில் சேரக்கூடாததை விலக்கி வாழ்வார்கள். சேர்க்கக்கூடாததை அவர்கள் சேர்க்க மாட்டார்கள். எனக்கு தெரிந்த ஒரு நபர் உண்மை பேசினார், நீதிமன்றத்திலும் உண்மையை பேசினார், தண்டனை கிடைத்தது, ஏற்றுக்கொண்டார், மன புன்முறுவலோடு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். பின்புதான் அவர் நிரபராதி என்று கண்டு உண்மையை தெரிந்து அவரை விடுதலை செய்தார். அப்பொழுது அவரை உலகம் பார்த்தது. மக்கள் எல்லாம் புகழ்ந்தார். எவ்வளவு உண்மை சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அன்பு மிக்கவர்களே, ஏராளமானோர் வந்து அவரை சந்தித்தார்கள். உண்மை சாகவில்லை. உண்மை ஒருபோதும் சாகாது. நன்மை ஒருபோதும் சாகாது. நல்லவை ஒருபோதும் சாவதில்லை. கடவுளுக்காக படுகின்ற துன்பம், அதற்கு ஒரு பொருள் உண்டு. காரணம், கடவுளே அந்த பொருள். கடவுளுக்காக படுகின்ற துன்பத்துக்கு ஒரு விலை உண்டு. காரணம், கடவுளே அந்த விலை. அவர் தருகின்ற மதிப்பு மரியாதையும் தான் அது. இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி, நீங்கள் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு விருப்பமானால் நன்மை செய்து துன்புறும். நல்லவற்றை செய்தேனே, எனக்கு இப்படி துன்பம் வருகின்றது என்று பல பேர் அங்கலாய்த்து கொள்வார்கள். ஐயோ, நான் நல்லது தானே செய்தேன், எனக்கு துன்பம் வருகிறதே என்று. அவர்களுக்குத்தான் இந்த இறை வார்த்தை. நான் நல்லது செய்யும் போது துன்பம் வரும். புரிந்து கொள்ள மாட்டார்கள், என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த நேரத்திலே கடவுளின் அருளும் ஆசீரும் உங்களுக்கு கிடைக்கும். காரணம், உண்மையின் பால் நீங்கள் இருக்கின்றீர்கள், கடவுளின் பால் நீங்கள் இருக்கின்றீர்கள், கடவுள் சார்பாக நீங்கள் இருக்கின்றீர்கள். அவர் உங்களுக்கு அருளும் ஆசீரும் தருவார், உங்களை பாதுகாப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.